அன்னை என நாம் ஏற்ற உயிரின் மூச்சை தமிழ்நாட்டு மாநிலத்தின் அரசின் பாட்டாய் தரணிக்கே முழங்கிடுவோம் விரும்பி நேராய் நிமிர்ந்து நின்று தமிழர் என்றே நெஞ்சில் தாங்கி நேடுபுகழ் அன்னை அவள் தாளை நோக்கி இமிழ்கடல் சூழ் உலகினிலே முதலில் தோன்றி இசையுற்ற செந்தமிழை வணங்குவோமே. அனைவருக்கும் வணக்கம். மாபெரும் இவ்விழாவில் மதிப்புமிகு திருவிழாவாய் மனங்குளிர கொண்டாடி மகிழ்ந்துள்ள கூட்டத்தில் மன்றத்தின் தலைவரின் நூல் வெளியீட்டு விழாவில் மன்றத்தின் செயலராய் பேனாவின் நன்றி மலர்கள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வள்ளல் திருவடியில் வாசமலராக நிற்கின்ற நமது மன்றத்தின் நிறுவனர் ஆசிரியர் தர்மராச ஐயா அவர்களையும் நேரத்திலே வணங்கி மகிழ்ந்து திரு KM சண்முகம் ஐயா அவர்களை பற்றி ஒரு சில வரிகள். சமுதாயத்தை பொது நோக்கில் காண முற்பட்டு செம்மையில் தோய்ந்து மெய்யான பொருளறிய கருமையிலே தெளிந்து நாட்டிற்கு வளமை என்னும் பசுமை நல்கிட விரும்பி வெண்மையே உண்மையென ஊருக்கு சொல்ல நீலமையை கை கொண்டவர். எழுத்துப்பணிக்காக இறுதியாக வெண்மையை சொல்ல நீலமையை கை கொண்டவர். திறமை, வாய்மை, நேர்மையோடு வல்லன்மையும் கொண்ட பண்பமைந்த கோமான். தற்போது கம்பன் கலைமன்றத்திற்கு தலைமை தாங்கும் சீமான். எங்களுக்கெல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் அருள்கின்ற சக்திமான். தீர்வு காண முற்பட்டு அழைப்பிதழ் போல் அக்கறை பச்சை வண்ணத்தில் அழைப்பிதழ் அச்சடித்து நம்மையெல்லாம் அழைத்து வந்து ஏதோ உபதேசம் செய்வார் என்று எண்ணினால் நமது கணிப்பு எல்லாம் ஏமாற்றம் அடையுமாறு தனது மனத்தின் ஈரத்தை புதிய பாதையில் தெளிவாக கூறி விவேகத்தை காட்டியுள்ளார் நூலாசிரியர். இரு துருவங்களாக உள்ளோரையும் தம் அன்பால் இணைத்து காட்டி தீர்வு தரும் தலைவர் சண்முகம் மற்றும் அறுசுவை விருந்தால் எப்போதும் அன்போடு முகமலர்ந்து எங்களின் அன்னபூரணை தாயாக விளங்கக்கூடிய திருமதி பாகியம் தனபாகியம் சண்முகம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய நன்றி மலர்கள். தமது இனிய குரலால் நமதன்னை தமிழ்த்தாயை வாழ்த்தி நிகழ்ச்சியை வெற்றிகரமாக தொடங்கி வைத்த காணமது நசீர் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பிலே வாழ்த்துக்கள். புவிக்குலத்தோர் போற்றுகின்ற கவிக்கோவாம் அறிவின் முயன்று இன்று அரங்கினில் இணைய வாய்ப்பில்லாவிடினும் இணைய வழி உண்டென்று இணைய வழியில் வாழ்த்திய புதிய தலைமுறை தமிழன், புதுயுகத்தின் கவிஞன், புதுமைகளை பாடும் பாவலர், கவிதை உலகின் நலம் நாடும் காவலர் அன்னவர் கவிக்கோ சிற்பி அவர்களை நன்றி கலந்து வணங்கி மகிழ்கிறது இம்மன்றம். 40 ஆண்டுகள் கழித்து அனுப்பர்பாளையத்தில் விழா எடுக்கும் போது எங்களை எல்லாம் அழைத்திருந்தார். அவர் சென்றார் நமக்காக சட்டமன்றம், அவர் அழைப்பில் நாம் சென்றோம் அவர் ஊரின் பட்டிமன்றம். அத்தகையதோர் அரிமா சண்முகனாருக்கு மன்றத்தின் சார்பில் நன்றிகளும் வணக்கங்களும். மதிப்புமிகு அரிமா திரு விஜயமோகன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் மன்றத்தின் சார்பில். உலகளந்தார் வாமனர் சண்முகனார் உள்ளம் அளந்தாரும் வாமனரே. உலகளந்தார் வாமனர் சண்முகம் உள்ளம் அளந்தாரும் வாமனரே. கருத்தாகி கதையாகி இன்று கவின்மிகு தீர்வு நூலாகி வெளிவர விதையாகி நின்றவர், விருப்பொடு அம்முயற்சியில் வென்றவர், நூல் மதிப்புரை வழங்கி இன்றவர் இனிதிருப்பவர் எழுத்தாளர் ரவி வாமனன் ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள் மன்றத்தின் சார்பில். பண்டிட் அஜ்மல் கான் அவர்களுக்கும் நன்றி மலர்கள்.
கவிதைகள் பாடும் பூபாலம், கவிஞர்கள் போற்றும் எழுத்தாளுமை அன்பு தம்பி பூபாலன் அவர்களுக்கு நன்றி மலர்கள். பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் செயலர். அவர் ஒரு புன்னகை மன்னன். இலக்கிய விரும்பிகளை தன்பால் ஈர்ப்பதிலே வில்லாதி வில்லன். அன்பு தம்பியை வாழ்த்தி வணங்குகிறோம். ஜிடி அண்ணன் அவர்கள் வந்திருந்தார்கள். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். நல்லாசிரியர், தமிழக தமிழாசிரியர் கழகத்தினுடைய மேலாள் மாநில பொருளாளர் புலவர் வஞ்சிமுத்தையா அவர்கள் வாழ்த்துரை வழங்கி எங்களை வாழ்த்தி இருக்கின்றார். அன்னவருக்கும் எங்களுடைய நன்றி மலர்கள். தீர்வு நூலுக்கு வாழ்த்தை பிளக்ஸாக அடித்து நுழைவாயிலே வைத்து நம்ம எல்லாம் மகிழ்வித்துள்ளார் தாராபுரம் தேவேந்திரன். அன்னவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அது மட்டுமல்லாது இந்த தீர்வு நூல் வெளியிடுவதற்கு எங்களுடன் எந்நான்கும் துணையாக இருந்த எங்கள் கம்பன் கலைமன்றத்தை சார்ந்த பொருளர், துணைத் தலைவர் பெருமக்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தை சார்ந்த தலைவர், செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள், கொலுசு மின்னிதழை சார்ந்தவர்கள், இன்னும் அண்ணன் அவர்களுடைய பணிக்கால நண்பர்கள், அவருடைய உறவினர்கள், மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய சான்றோர்கள், இதுகாரும் இந்த விழாவின் மலர்களை கோர்த்ததை போல் கோர்த்து கொண்டு இருந்த இணைப்புரை வழங்கி விழாவை இனிதாக நடத்தி கொண்டு வர செய்வோம். உங்கள் அத்துணை பேரின் வாழ்த்துக்களோடும் ஆசீர்வாதங்களோடும் ஒத்துழைப்போடும் என்று கூறி